ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் வந்துட்டு 21வது வாரம் ஸ்ரீ சாய் திவ்ய பூஜை பண்ணியிருக்கேன். 21 வாரம் இன்னைக்கு தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அதனால் நான் இந்த பூஜையை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பூக்கள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாபாக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணியாச்சு. விநாயகருக்கும் அலங்காரம் பண்ணியாச்சு. குலதெய்வம் சொம்பு ரெடியாக வச்சாச்சு. ரெடி பண்ணி அப்புறம் இன்னைக்கு பாபாவுக்கு கேசரி பண்ணி வச்சுருக்கேன். விளக்கேற்றிக்கலாம். அப்புறம் இந்த மஞ்சள் துணியில் எப்படி இந்த காயின் வச்சு எப்படி பிரார்த்தனை வச்சு பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், காட்டுறேன். நான் ஆல்ரெடி இந்த பூஜை பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த பிரார்த்தனை முடிச்சு இங்கே வச்சிருக்கேன். நான் வச்சு 21 வாரம் ஆச்சு. அதுதான் அந்த பிரார்த்தனை முடிச்சு. இந்த பிரார்த்தனை முடிச்ச எப்படி பண்றது, எப்படி வைக்கலாம் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சாயப்பா முன்னாடி விளக்கேத்தி வச்சாச்சு, ஊதுபத்தி ஏத்தியாச்சு, விநாயகரை கும்பிட்டாச்சு, குலதெய்வத்தையும் வணங்கியாச்சு. இப்போ இது மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அதுல மஞ்சள் தண்ணியில நல்லா நனைச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நாம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 காயின் வைக்க போறோம். அது எதுக்கு அப்படின்னா நம்பிக்கை, பொறுமை, இது ரெண்டையும் குறிக்குது. எப்பவுமே நம்ம சாயப்பா அதுதான் சொல்வாரு, நம்பிக்கையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும் அப்படிங்கறது. அதனால 2 காயின் வச்சிடறோம். அதுக்கப்புறம் நம்மளோட வேண்டுதல் இந்த துண்டு சீட்ல எழுதி வச்சு நம்ம வேண்டுதலை வச்சிடலாம். இப்படிதான் வைக்கணும். இதை எப்படி ஹோல்ட் பண்றது அப்படின்னு காட்டுறேன். இதே மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட வேண்டுதல் முடிச்சு. அடுத்து நம்ம சாய் திவ்ய பூஜை புக்கை எடுத்துக்கிறோம். இந்த புக்கு உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பாபா கோயில்ல கேட்டு பாருங்க. அப்படி கோயில்ல கிடைக்கலன்னா பிளிப்கார்ட்ல இருக்கு, அதுல வாங்கிக்கலாம். அதுல 10 புக்கு கொடுக்கறாங்க, 100 rupees தான். அதனால அதுல வாங்கிக்கோங்க. ஒரு புக்கு நீங்க பூஜைக்கு வச்சுட்டு உங்களோட எத்தனை வாரம் சங்கல்பம் முடிஞ்சதோ அதுக்கப்புறம் மத்த புக்கு அடுத்தவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாயப்பா கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு எத்தனை வாரம் நம்ம இந்த பூஜை பண்றோம் அப்படிங்கறத சாயப்பா கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. 5 வாரம், 7 வாரம், 11 வாரம் அந்த மாதிரி பூஜை பண்றதா சொல்லி வேண்டிட்டு இப்போ நான் அஷ்டோத்திர சத நாமாவளி படிக்க போறேன். பூஜை பண்ணிட்டு நான் மறுபடியும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நம்ம சாயப்பாக்கு அஷ்டோத்திரம் சத நாமாவளி படிச்சு அந்த 6 அத்தியாயத்தையும் படிச்சு பூஜைய நல்லபடியா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த பூஜை பண்ணுங்க. கண்டிப்பா சாயப்பா உங்க பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பாரு. நீங்க கண்டிப்பா என்கிட்ட சொல்வீங்க. இந்த பூஜை பண்ணி பலன் பெறுவீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.